வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக ஸ்பான்ச்சியான கேக் தாங்க பண்ண போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன்லாம் தேவையில்லைங்க, குக்கர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமாக வருங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் அளவுள்ள கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. அதே கப்பாலேயே இனிப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து பல்ஸில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி எடுக்கிறீங்கன்னா 4 முட்டை சேர்த்துக்கங்க. பிராய்லர் கோழி முட்டை எடுக்கிறீங்கன்னா 2 முட்டை பெரிய சைஸில் பார்த்து எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 4 முட்டையும் உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க. முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா இது கூடவே 4 ஏலக்காயை சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவோடு சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த பாலை இந்த மாவோடு சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஆயிலோ இல்லாட்டி நெய்யோ பட்டரோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்படி பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெயோ நெய்யோ தடவினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோதுமை மாவை நல்லா டஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பட்டரை உள்ளே சேர்த்துடலாம். ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வருங்க. கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மிலேயே ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். மாவு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரு 35 நிமிஷத்துலேயே கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் கூட டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க. இந்த மாதிரி கேக் வெந்து வந்ததும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு ஓரங்களை எடுத்து விட்டிங்கனாலே கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு கேக் எடுக்க வரலன்னா கவுத்தி விட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுங்க. இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஓவனில் பேக் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்பான்ச்சியாக வருமோ அதே மாதிரியே குக்கர்லேயே அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். ஓவனே தேவையில்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரை வச்சு இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இந்த மாதிரி கேக்கை செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. இந்த கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கேக் ரெசிப்பியை இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம்.
ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.